தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம எப்படி பார்க்க போனால் டெலிகிராமில் வந்து ஒரு டாக்குமெண்ட் ஃபார்மேட்டில் உள்ள ஃபைலை வந்து எப்படி ஸ்ட்ரீமபிள் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி சென்ட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். நார்மலாக டெலிகிராமில் நீங்கள் ஒரு 10 MBக்கு கீழே உள்ள வீடியோவை சென்ட் பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சென்ட் ஆகும், அதாவது வீடியோவாக. இதே 10 MBக்கு மேலே உள்ள வீடியோ வந்து சென்ட் பண்ணிங்கன்னா அது வந்து டாக்குமெண்ட் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் ஆகி தான் சென்ட் ஆகும். ஸோ அது கன்வெர்ட் ஆகாமல் எப்படி டேரெக்டாக ஸ்ட்ரீமபிள் அந்த வீடியோவாக சென்ட் ஆகுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் கடைசி வந்து பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் டெலிகிராமில் நான் ஒரு வீடியோ வந்து சென்ட் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ நான் அந்த ஆரோவை கிளிக் பண்ணி இப்போ நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது ஒரு 30 செகண்ட் வீடியோ வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து நான் இப்போ சென்ட் பண்ணுறேன். இப்போ வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஒரு 3 டாட் இருக்குது, இதை கிளிக் பண்ணி சென்ட் வித்தவுட் கம்ப்ரெஷன் கொடுத்தோம்னா இது வந்து கம்ப்ரெஸ் ஆகாமல் சென்ட் ஆகும். இதே இது கீழே ஒன்று கொடுத்தோம்னா அது வந்து சென்ட் ஆகும் வீடியோவாக, பட் வந்து கம்ப்ரெஸ் ஆயிரும். இப்போ நான் மேலே உள்ள சென்ட் வித்தவுட் கம்ப்ரெஷன் கொடுக்குறேன். கொடுத்தோன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது அது வந்து இந்த மாதிரி வீடியோவாக சென்ட் ஆகாமல் டாக்குமெண்ட் ஃபார்மேட்டில் வந்து சென்ட் ஆகுது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. ஸோ இதை தான் நம்ம ஸ்ட்ரீமபிள் வீடியோவாக எப்படி சென்ட் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட பக்கத்தில் ஒரு பெல்லை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து டர்ன் ஆன் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் வரும். ஸோ வாங்க இப்போ எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். உதாரணத்துக்கு நீங்கள் டெலிகிராமில் ஸ்டேட்டஸ் சேனல் வச்சுருக்கீங்க, அப்படி இல்லைனா மூவி டவுன்லோட் கொடுக்குற சேனல் வச்சுருந்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்டில் சென்ட் பண்ணாமல் டேரெக்டாக ஸ்ட்ரீமபிள் வீடியோவாக சென்ட் பண்ணும்போது எல்லாம் ஈஸியாக கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் நான் அந்த மெத்தட் சொல்கிறேன், ஓகேங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் டெலிகிராமில் உள்ளே ஓப்பன் பண்ணிக்க. ஓப்பன் பண்ண சர்ச்சில் போயிட்டு நான் சொல்கிறத வந்து அப்படியே டைப் பண்ணுங்கள். அட்டு போட்டு கன்வெர்ட் வீடியோ டிஜி பாட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். ஸோ நல்லா பார்த்துக்குங்க, க்ரீன் கலர் லோகோ போட்டு இந்த மாதிரி. இப்போ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பாட் வந்து வரும். இதில் கீழே ஸ்டார்ட்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்ட்டாக கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வரும். அதாவது ஹாய் அப்படின்னு போட்டு வெல்கம் டு கன்வெர்ட் வீடியோ பாட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கொஞ்சம் அந்த பாட்டோட ஸ்பெஷலாக போட்டிருப்பான். இங்கனக்குள்ளே மோர் ஹெல்ப்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த மாதிரி வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் சேனல் இருக்கும், அதில்குள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு சேனல் வரும். ஸோ அதாவது அடுத்து ஒரு டெலிகிராம் மாதிரி ஒன்று வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் இருக்கும். ஸோ இதை கொடுத்து இந்த சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்க. ஸோ ஜாயின் பண்ணால் மட்டும்தான் அந்த பாட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா பாட்ஸ் வந்து அவங்க டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே ஃப்ரீ தான், ஓகேங்களா. ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த சேனலை வந்து ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. இப்போ வெளியே வந்துடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே டாக்குமெண்ட்டை இதில் வந்து நம்ம சென்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா. இப்போ நான் சென்ட் பண்ணுறேன். ஓகே, நான் அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு மேலே போய்ட்டு சென்ட் வித்தவுட் கம்ப்ரெஷன் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது நம்ம அந்த வீடியோ வந்து சென்ட் பண்ணும்போது டாக்குமெண்ட்டாக கன்வெர்ட் ஆகி தான் சென்ட் ஆச்சு. கீழே பாருங்கள் 15.6 MB அப்படின்ட்டுருக்கா. இப்போ வந்து கீழே வந்து நம்ம புதுசாக ஏதாச்சும் ஒன்று கேட்கும், அதாவது என்ன நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ உதாரணத்துக்கு நான் என்ன வேலை அப்படின்னு போட்டுக்கிறேன், சாங் அப்படின்னு போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ நான் வந்து பாருங்கள், அனலைசிங் ஒரு ஃபைல் ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது லோட் ஆகிற வரை வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது 15.7 MB முடிய போகுது, ஸ்பீடு ரிமைனிங் அப்படின்னு வரும். ஸோ அப்படி உங்களுக்கு தேவையில்லைனா கீழே கேன்சல் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ட்ரெயின் டு அப்லோட். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி தான் டாக்குமெண்ட்டில் இருக்கிற எந்த ஒரு ஃபைலாக இருந்தாலும் சரி, வீடியோ ஃபைலை மட்டும் நான் சொல்கிறேன், அதை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரீமபிள் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தட் சொல்லியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாச்சும் ஒரு மூவி குரூப்பில் இருந்தீங்கன்னா, ஸோ அந்த மூவி குரூப்பில் இந்த டாக்குமெண்ட் ஃபைல் இருக்கும் பாருங்கள், அதை வந்து ஜஸ்ட் வந்து ஷேர் கொடுத்து இந்த பாட்டுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விட்டிங்களா போகும். இது வந்து ஸ்ட்ரீமபிள் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அவ்வளோ அந்த வீடியோ பிடிச்சிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. கூட பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து டர்ன் ஆன் பண்ணிக்க. ஸோ அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணால் வரும். ஸோ மிக விரைவில் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாட்டா.